உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கடந்த சில நாட்களாவே எனக்கு திரும்ப திரும்ப ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. ஹலோ ஹலோ, மோகன் சார் தான் பேசுறீங்களா? ஆமா, நான் மோகன் தான் பேசுறேன். நீங்க யாரு? ஹலோ. ஆனா யாரும் பேசாம வச்சிடுறாங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஹலோ, உங்க பேர் தான் மோகன்களா? ஆமா, நான் மோகன் தான் பேசுறேன். ஆனா பேரை கேட்டதும் போனை கட் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அவர் போன்ல என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் இருக்கிறதா சொன்னாங்க. ஒரு லேடி. அவங்களுக்கு ஏன் நம்பர் தவிர வேற எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஒரு செகண்ட் காசில இருக்கிற நம்ம பாட்டியா இருக்குமோன்னு கூட எனக்கு தோணுச்சு. டவுட் வந்து அவங்களுக்கும் கால் பண்ண, ஆனா அவங்க நல்லா தான் இருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனது என்னால கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நான் அங்க பார்த்தேன். மோகன், மோகன், நீ நீ வந்துட்டியா? நிஜமாவே நீதானா? குக்கர், என்னால என் கண்ணைய நம்ப முடியல. இது நீதானு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? எனக்கு ஒண்ணுமே புரியல துளசி. இது நான் என்ன சொல்றது? அது வந்து மோகனண்ணா, அந்த டாக்டருக்கு துளசி எண்ணி எங்க கிடைச்சாங்க? நான் அந்த டாக்டர் கிட்ட பேசினப்போ அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. அங்க துளசி. இவங்க கிட்டத்தட்ட 8 வருஷமா கோமால இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கண் முழிச்சாங்க. இவங்க சுய நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 விஷயம் தான் ஞாபகத்தில் இருந்தது. ஒன்று உங்களுடைய பேரு, இன்னொன்று உங்க ஃபோன் நம்பர். நீங்க தான் உங்களோட ஹஸ்பண்டா இருப்பீங்கன்னு கெஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய தடவை உங்களுக்கு கால் பண்ண முயற்சி பண்ணோம். ஆனா எங்களால சரியா உங்களோட பேச முடியல. அதனால தான் நீங்க பர்சனலா ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு நாங்க நினைச்சோம். நாங்க நினைச்ச மாதிரி நீங்க வந்துட்டீங்க. இவங்க உங்களுக்காக தான் கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க போல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.